ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை புதுசாக பார்த்துருக்க நண்பர்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் வந்துதாங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஒரு சின்ன சப்போர்ட் வந்துச்சாங்க. வாங்க வளவலன்னு பேசலாம். வீடியோக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி ஒரு மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். அந்த மூவியோட பேர் என்னென்னா, சமீபத்தில் ரிலீஸ் ஆன ராம் சரண் நடிப்பில் வந்த பெத்தி. ஆக்சுவலி இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் படம். இந்த படத்தோட மெயின் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, அடையாளமே இல்லாத ஒரு ஹீரோ ஸ்போர்ட்ஸை வச்சு தனக்கும் அவரோட ஊர் மக்களுக்கும் ஒரு அடையாளத்தை உருவாக்குறது. அதான் இதோட மெயின் ஸ்டோரி. ஒன் லைன் இதை வச்சு அழகாக கொண்டு போயிருந்தாங்க. படம் வந்து ஒரு 3 மணி நேரம். ஸோ அந்த படத்தில் சில லேக் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டு போயிடும் அவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டு போயிடறாங்க. அண்ட் மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஆர் ரஹ்மான் சார். அவரும் மியூசிக்கில் பிரிச்சுட்டார். இது பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும் நல்லா இருக்குது. தியேட்டரில் ஒரு என்ஜாய்மெண்ட். அதை விட ஆக்டர் ராம் சரண்ட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தவிர செம்ம ஃபாஸ்ட். அந்த பாட்டில் டக் 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 டக்னு ஸ்டெப் போடுவேன். ஸோ பாட்டுன்ற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப் வரும். ஸோ எனக்கு அது நல்லா இருந்தது. பேசிக்கலி எனக்கு ராம் சரண் ஃபேன். அப்புறம் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து, அந்த படத்தில் 3 ஸ்போர்ட்ஸ் இருக்குதுங்க. நம்ம ஹீரோ வந்து முதல்ல ஒரு கிரிக்கெட்டராக இருப்பார், அப்புறம் ஒரு பைல்வான், குஸ்தி பைல்வானாக மாறுவார், அப்புறம் ஒரு ரன்னிங் ரேசர், ஓட்டப்பந்தய வீரராக மாறுவார். ஸோ அந்த 3 ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு சரியான கோர், அதாவது என்ன ரீசனுக்காக அவர் கிரிக்கெட்டராக இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அந்த கிரிக்கெட்டை விட்டுட்டு என்ன ரீசனுக்காக குஸ்தி பைல்வானாக போகிறாரு, அந்த குஸ்தியும் கடைசியில் விட்டுட்டு ஏன் ரேசர், ரன்னிங், ஓட்டப்பந்தய வீரராக மாறுறார். இது 3க்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷனும், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அதோட ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஜிக்கலி அந்த 3 ஸ்போர்ட்ஸையும் ஜாயின் பண்ணிக்க விதம் நல்லா இருந்த ஸ்க்ரீன் ப்ளே. அண்ட் மொத்தமாக ஓவராலாக சொல்லப்போனால் இந்த படம் ஒரு 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டால் 6 கொடுக்கலாம். ஸோ என்னம்மா இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னும் நீங்கள் இந்த படம் பார்க்கணுன்னா கட்டாயம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தியேட்டரில் போய் கட்டாயம் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.